हरि ओम। श्रीमद् भगवद गीता। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। श्रीमद्भगवद्गीता 8வது अध्यायं पाडल् 3। श्रीभगवानुवाच अक्षरं ब्रह्म परमं स्वभावोऽध्यात्ममुच्यते भूतभावोद्भवकरः विसर्गः कर्मसङ्गितः। அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பகவான் பதிலளிக்கிறார். அக்ஷரம் பரமம் பிரம்ம, அழிவற்றதாயும் மேலானதுமாக இருப்பது பிரம்மம். ஸ்வபாவக அத்தியாத்மம் உச்சியதே, ஸ்வபாவம் அத்தியாத்மம் என்று சொல்லப்படுகிறது. பூதபாவ உத்பவகரக விசர்கக கர்ம சங்கீதக, உயிர்களை படைத்து நிலைத்திருக்கச் செய்தலாகிய வேள்வி கர்மம் எனப்படுகிறது. கிம் தத் பிரம்ம அப்படின்னா, அக்ஷரம் பரமம் பிரம்ம, அழியாத மேலான பரம்பொருளே பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. பியூர் கான்ஷியஸ்னஸ், தூய உணர்வு பிரம்மம். நிர்குண பிரம்மம். அடுத்தது அத்தியாத்மம் என்பது ஸ்வபாவம் எனப்படுகிறது. மனிதனுக்கு மனிதன் ஸ்வபாவம் வேறுபடுகிறது. கோபப்படுவது, சாந்தமாக இருப்பது, கருணையுடன் இருப்பது போன்ற பல ஸ்வபாவங்கள். அதே போல பரபிரம்மத்தினுடைய ஸ்வபாவம் எண்ணற்ற ஜீவாத்மாக்களாக தன்னைத்தானே தோற்றுவித்துக் கொள்வது, தன்னைத்தானே படைத்து கொள்வது. அந்த ஸ்வபாவமே அத்தியாத்மம் எனப்படுகிறது. ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் உள்ள உண்மையான ஸ்வபாவம் பியூர் கான்ஷியஸ்னஸ் மட்டுமே. நாம் உடல், மனம், புத்தி இவைகளுடன் நம்மை இணைத்து கொள்ளும் போதுதான் பொய்யான சுபாவங்களான கோபம், தாபம் எல்லாம் சேர்த்து நம் சுபாவமாக மாறுகிறது. அது பொய்யான சுபாவம். 3வது கேள்வி, எது கர்மம்? நம்முடைய நித்திய கர்மம், நியத கர்மம் போன்ற செயல்களை கர்மம் என்று சொன்னோமே. இந்த இடத்தில் மனிதனுடைய தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கும் கர்மமே இங்கு கர்மம் என்று சிறப்பாக கூறப்படுகிறது. பூத பாவ உத்பவகரக விசர்கக கர்ம சங்கீதக. ஹோமத்தில் நாம் சேர்க்கும் ஹவிஸ், அதுதான் கர்மம் என்கிறார். அந்த செயல்தான் கர்மம் என்கிறார்கள் ஞானிகள். 3வது அத்தியாயத்தில் 14-15 பாடல்களில் பார்த்தோம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்னசம்பவः யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யः யஜ்ஞ கர்ம சமுத்பவः கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மா அக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். அன்னத்திலிருந்து உயிர்கள் உண்டாகின்றன. அன்னம் மழையின் மூலம் உண்டாகிறது. மழை யஜ்ஞத்தினால் உண்டாகிறது. ஹோமம் செய்யும்போது ஸ்வாஹா என்று சொல்லி சேர்ப்பது. இந்த கர்மமே கர்மம் எனப்படுகிறது. இந்த கர்மம் வேதத்திலிருந்து வந்தது. வேதமோ அழியாத பரமாத்மாவிடமிருந்து வந்தது. இந்த யஜ்ஞ கர்மமே கர்மம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த பாடலில் மற்ற கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறார். பாடல் 4. அதிபூதம் க்ஷரோ பாவः புருஷஸ்சாதிதைவதம் அதியஜ்ஞோஹமேவாத்ர தேஹே தேஹபிருதாம்பர. தேஹபிருதாம்பர, தேகம் எடுத்தவர்களுள் உயர்ந்தவனே. க்ஷரோபாவக அதிபூதம், அழியும் பொருள் அதிபூதமாகும். புருஷக ச அதிதைவதம், புருஷன் அதிதைவதம் எனப்படுகிறான். அத்ர தேகே அகம் ஏவ அதியஜ்ஞः, இந்த தேகத்தில் நானே அதியஜ்ஞனாக இருக்கிறேன். தேகம் முதலிய அழியும் பொருள்கள் அதிபூதம் என்கிறார். புருஷன் என்றால்
புரியில் சயனிப்பவன். புரி என்றால் இருப்பிடம். பிரம்மாண்டமாக இருப்பிடமாக கொண்டு அதில் எக்காலத்திலும் நீங்காமல் நிறைந்து இருப்பவன். அந்த புருஷனே அதிதெய்வம் எனப்படுகிறான். ஜீவன்களுக்கு ஒரு தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி இருப்பது போல அனைத்து ஜீவன்களின் கூட்டத்திற்கும் தொகுதிக்கும் உள்ள தனித்தன்மை பிரம்மதேவனாகும். அவரே அதிதெய்வம் எனப்படுகிறார். அதியஜ்ஞக அகமேவ அத்ர தேகே தேகபிருத்தாம்பர. இந்த தேகத்தில் அதியஜ்ஞனாக இருப்பவன் நானே என்கிறார். மனிதன் தன்னை ஈஸ்வரனிடமே அர்ப்பணித்து விடும்போது ஜீவன் என்கிற தனித்தன்மை அழிந்து விடுகிறது. அங்கு இருப்பது பிரம்மம், பரபிரம்மம் மட்டுமே. கடல் நீரை ஒரு குடத்தில் எடுக்கும்போது கடல் நீர் பிரம்மம் என்று பார்த்தால், குடத்து நீர் தேகங்களில் உள்ள ஜீவ ஆத்மா ஆகும். குடத்து நீரை கடலில் சேர்த்து விட்டால் அங்கு இருப்பது பிரம்மம், பிரம்மம் பரமாத்மா மட்டும்தான். இந்த மகத்தான ஜீவ பிரம்ம ஐக்கியம் நடைபெறும் போது அதியஜ்ஞனாக இருப்பது நானே என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். அடுத்த பாடல் 5. அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யஹ் பிரயாதி ச மத்பாவம் யாதி நாஸ்த்யத்ர சம்சயஹ. கடைசி கேள்வியாக அர்ஜுனன் கேட்ட பிரயாண காலத்தில் உன்னை எப்படி அறிய முடியும் என்ற கேள்விக்கு விடை தருகிறார் இந்த பாடலில். அந்த காலேச்ச, அந்திம காலத்தில், கடைசி நேரத்தில், மரண காலத்தில், மாமேவ ஸ்மரன் கலேவரம் முக்த்வா, என்னை நினைத்து கொண்டு தேகத்தை விடுபவன், யஹ் பிரயாத்தி, யார் புறப்படுகிறார்களோ, தேகத்தை விட்டு கிளம்புகிறார்களோ, சக மத்பாவம் யாத்தி, அவர் என்னை, என் சொரூபத்தை அடைகிறான். அத்திர ந சம்சயக, அதில் சந்தேகமே இல்லை அர்ஜுனா. என் சொரூபம் என்பது முழு முதல் பொருளாகிய விஷ்ணுவை, பரம்பொருளை குறிக்கிறது. விஷ்ணு என்ற பதத்திற்கு வியாபகத்தன்மை என்பது பொருள். வியாபகத்தன்மையால் விஷ்ணு என்று பெயர். அனைத்து இடத்திலும் வியாபித்திருப்பது, பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரணானந்தம். பரம்பொருள் கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்து வந்து நான் நான் என்றும் என்னிடம் என்றும் சொல்கிறது. பகவானை நினைத்து கொண்டு உயிர் விடுவது என்பது மிகவும் கடினம் இல்லையா? அடுத்த பாடலில் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். பாடல் 6. யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமேவேதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதஹ. கௌந்தேயா, குந்தியின் புதல்வனே, அந்த காலத்தில் யம் யம் வாபி பாவம் ஸ்மரன் கலேவரம் தியக்த்வா, எந்த பொருளை நினைத்து கொண்டு உயிரை துறக்கிறானோ தம் தமேவ ஏத்தி, அப்பொருளையே சென்று அடைகிறான். ஏனென்றால் சதா தத்பாவ பாவிதக, சதா சர்வ காலமும் அதையே நினைத்து கொண்டிருந்ததால் அதையே அடைகிறான். நமக்கும் எதை தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கிறோமோ அதே தான் நம்மை அறியாமலே வாயில் வரும். ஜடபரதர் என்னும் ரிஷி கடைசி காலத்தில் மானுக்காக வாழ்ந்து மானையே நினைத்து கொண்டு இறந்தார். அடுத்த பிறவியில் மானாக பிறந்தார். அவர் பெரிய ரிஷி, ஞானி என்பதால் மான் பிறவியிலும் போன ஜென்ம ஞாபகம் இருந்ததால் அப்போதும் வேறு எதனுடனும் சேராமல் கோவில்களிலேயே காலத்தை கழித்து உயிர் நீத்தது மான். பரதர் என்னும் பேருடன் ஒரு குடும்பத்தில் பிறந்து ஜடம் போல எதிலும் ஆசை இல்லாமல் பற்று இல்லாமல் பகவானையே தியானம் செய்து மோட்சம் அடைந்தார். அவரை பலி கொடுப்பதற்காக துஷ்டர்கள் அவரை தயார் செய்யும் போது அவர் கவலையே படவில்லை, பயப்படவும் இல்லை. அவர் தான் இந்த உடல், இந்த மனம், இந்த புத்தி என்ற நிலையை கடந்து தேகத்தை தாண்டி பகவானிடம் ஐக்கியமாக இருந்ததால் அவருக்கு தேகத்தின் மீது பற்று இல்லை. கடைசியில் வெட்ட போகும் நேரத்தில் காளி தேவி தோன்றி கொல்ல வந்தவர்களை துவம்சம் செய்து விரட்டி அவரை காப்பாற்றி விடுகிறார். அதையும் அவர் பெருமையாக நினைக்கவில்லை. சுகம் துக்கம் இரண்டிலும் ஆனந்தப்படவும் இல்லை, கலங்கவும் இல்லை.
கடைசியில் பகவானை அடைந்தார், முக்தி அடைந்தார். மானை நினைத்து மானை அடைந்தார், பகவானை நினைத்து பகவானை அடைந்தார். அதனால் என்ன செய்ய வேண்டும்? பாடல் 7. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்ய ச மய்யர்ப்பித மனோ புத்திஹ மாமே வைஷ்யஸ்ய சம்சயः. அதனால் சர்வேஷு காலேஷு எல்லா நேரத்திலும் என்னை நினைத்து கொண்டே காரியம் செய். யுத்யச்ச என்றால் காரியம் செய்ய வேண்டும், காரியமும் செய்ய வேண்டும். அடிமனதில் அவனை நினைத்து கொண்டே இருக்கவும் வேண்டும். மை அர்ப்பித்த மனக புத்திஹி மனதையும் புத்தியையும் என்னிடம் அர்ப்பணித்து வினையாற்றுபவன் என்னையே அடைகிறான், சந்தேகமில்லை. அசம்சயக என்னிடம் அர்ப்பணித்துவிட்டு என்றால் எப்பொழுதும் போல நான் ஒரு கருவிதான், என் மூலம் செயல்படுவது பகவான் தான் என்ற எண்ணத்துடன் காரியங்களை செய்வது. அந்த எண்ணத்தை மட்டுமே நினைத்து கொண்டே இருக்காமல் அதை நினைத்துவிட்டு பிறகு நம் கர்மங்களை பர்ஃபெக்டாக செய்ய வேண்டும். அது முடியுமா என்றால் முடியும். எப்படி ஒரு பெண் தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம், ஒரு கையில் ஒரு குடம் தண்ணீரோடு பக்கத்தில் வரும் தோழிகளோடு பேசிக்கொண்டே வருகிறாள். இருந்தாலும் ஒரு நினைவு மட்டும் குடம் விழுந்துவிடக்கூடாது என்று இருந்து கொண்டே இருப்பதில்லையா? நடனத்திலும் திறமை, அத்துடன் கரக குடத்திலும் நினைவு, இரண்டையும் செய்வதில்லையா கரகாட்டக்காரர்கள்? அப்படி என்னை நினைத்து கொண்டே கடமை செய்பவன் என்னை அடைகிறான். கடைசி நேரத்தில் பகவானை நினைத்து விடலாம் என்றால் சுலபமில்லை. ஏனென்றால் கடைசி நேரம் எது என்று நமக்கு தெரியாது. அருமையான திருமூலர் பாடல் நினைவு வருகிறது. அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியோடு வந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒழிந்தாரே. ருசியாக மனைவி செய்து வைத்திருந்த உணவை சாப்பிட்டார். அப்போது அவர் சாவை நினைக்கவில்லை. மனைவியோடு மகிழ்ச்சியாக இருந்தார். அப்போதும் இறந்து விடுவோம் என்கிற எண்ணம் இல்லை. பகவானை நினைக்க வேண்டும் என்றோ தெரியவில்லை. இடப்பக்கமே வலிக்கிறது என்று சொல்லும்போது கூட நினைக்கவில்லை. படுத்தார், எழுந்திருக்கவே இல்லை. அதனால் அவருக்கு பகவானை நினைக்க நேரமில்லை, நினைப்பு வருவதில்லை. அதனால் எப்போதும் என்னை நினைத்து கொண்டே இரு என்கிறார். அப்படி இருப்பவர்கள் கடைசி நேரத்தில் என்னை நினைக்க முடியாவிட்டாலும் நான் அவனை நினைப்பேன், மறக்க மாட்டேன் என்று ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். பாடல் 8 என்ன சொல்கிறார்? அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தயன். பார்த்தா வேறு விஷயங்களில் செல்லாது அபியாசம் என்னும் யோகத்தோடு கூடிய புத்தியினால் தேஜோமயமான பரமபுருஷனை சிந்தனை செய்பவன் அந்த பரமபுருஷனை அடைகிறான். நாம் தியானிக்கும் உருவத்தை, அது கிருஷ்ணரோ ராமரோ அம்பாளோ விநாயகரோ முருகனோ எதுவாக இருந்தாலும் அதை வாழ்நாள் முழுவதும் இடைவிடாமல் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பது அபியாச யோகம் எனப்படுகிறது. திவ்யம் பரமம் புருஷம் யாதி என்றால் தேஜோமயமான உயர்ந்த புருஷனான பரமாத்மாவை அடைகிறான் என்று பொருள். புருஷன் என்றால் புரியில் சயனிப்பவன், அண்ட சராச்சரங்களையும் தனது புரியாக அதாவது இருப்பிடமாக கொண்டிருப்பவன் என்று பொருள். அவன் இந்த தேகம் என்னும் புரியையும் இருப்பிடமாக கொண்டிருக்கிறான். நாள்தோறும் அப்பேற்பட்ட புருஷனை ஒழுங்காக நினைக்க நினைக்க உடல் ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகும். பழுத்த பழமானது எப்படி காம்பிலிருந்தும் மேல் தோலிலிருந்தும் பிரிந்து விடுவது போல ஆத்ம உணர்வானது தேக உணர்விலிருந்து பிரிந்து அதை கடந்து மேன்மை அடைகிறது. மரணத்தின் போது இருக்க வேண்டிய மனநிலையை பின்வரும் பாடல்களில் விளக்குகிறது. பாடல் 9, 10 இவற்றை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹரி ஓம். ஸ்ரீஹரையே நமக, ஸ்ரீஹரையே நமக, ஸ்ரீஹரையே நமக. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.